தினம் சண்டை போடுற காதலர்கள் இருக்காங்க தெரியுமா? இருக்காங்க சாமி. யாராவது இருந்தா கமெண்ட்ல போட சொல்லு. கண்டிப்பா போடுவாங்க இருக்காங்க. பாரு. இருக்காங்க. விடிஞ்சா சண்டை, நைட்டுக்கு சண்டை. 2 ஊனா நிமிஷம் சண்டை. நல்லா பேசுவாங்க. பூரா சண்டையில போய் முடியும். அதுக்கு பேர் காதலா? கேட்டா சில பேர் இப்போ கொஞ்சம் மாத்திக்கினாங்க. சொல்லுவாங்க. அதுவும் காதல் தாங்க. அது ம். அது அவங்க மேல வச்ச பிரியம், அது என்னவோ இங்கிலீஷ் பொசசிவ். அப்படின்னுவாங்க. ம். அப்ப நீ பொசசிவ்லயே வாழ்வியா கடைசி வரைக்கும்? அ? இந்த காதல் பிராப்தம். ஒரு நல்ல காதலி கிடைக்கணும். அவ நம்மள விரும்பணும். நமக்கு நல்லது கெட்டத பார்க்கணும். நம்மள விசாரிக்கணும். நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கினே இருக்கணும். நம்ம மேல அன்ப பொழியணும். அது பிராப்த காதல். ஒரு ஆண் இருக்கான். அவன் "ஏம்மா நீ சாப்பிட்டியா? நீ வச்சியா? என்ன?" எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கன்னா, அது ஒரு பிராப்த காதல். இதெல்லாம் தான் காதல். இதெல்லாம் தான் பிராப்தம். ம். சண்டை போட்டுன்னே இருக்கிறது. கேட்டா அதுக்கு ஒரு இப்ப லேட்டஸ்ட்டா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் ஒண்ணு. ம். நாங்க அவ்ளோ இதா இருக்கிறோம். அவ்ளோ பொசசிவா இருக்கணும். அப்படிலாம் இருக்கு. சண்டை வந்துனே இருந்தா அதுக்கு என்ன வாழ்க்கை? பக்கத்து வீட்டுக்காரர் தான் சண்டை போட்டுன்னு இருக்கிறோம். காதல்ல ஆபீஸ்ல இப்ப சண்டை நெறைய பிரிவுகளும் வந்துருச்சு சாமி. போயிடுச்சு. சிச்சுவேஷன்ஷிப், ஆமா. இப்ப ரிலேஷன்ஷிப் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னெல்லாம் காதல் பிரிஞ்சுட்டாங்க. காதல் பிரிஞ்சுட்டாங்களா? காதல் பிரிஞ்சுச்சா? ஆச்சரியமான ஒரு விஷயம். காதல் பிரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு சோகமா சொல்லுவாங்க. இப்ப எப்படி தெரியுமா? பிரேக்கப். அது ஒரு நிகழ்ச்சி. ஆமா. லைஃப்ல அது ஒரு நிகழ்ச்சி. ம். பிரேக்கப் பண்ணிட்டோம். ம். இதுக்கு பிரிஞ்சுச்சுன்னு சொன்ன அந்த விஷயம்லாம் போயி பிரேக்கப். என்னது இது? கேட்டா கால மாற்றங்கள். சரி ஓகே. இந்த காலத்தோடைய மக்களா போகுது. ஸோ நம்ம காதலுக்கே வந்துருவோம். ம். காதல்ங்கிறது ஒரு அற்புதமான மலர். ஒரு அற்புதமான அனுபவம். ஒரு அற்புதமான இறை சக்தி. சும்மா இல்ல. இறை சக்தி. இங்க இருந்தும் துடிப்போம். இங்க இருந்து துடிக்க வைக்கும் ஒரு ஆள.